யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்காய் சாம்பிளர், அக்காய் எம்பிசி லைவ் 1 அப்படின்ற சாம்பிளர், அதில் சீக்வென்சரில் ஒர்க் பண்ணி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சினிமா சாங் ஒர்க் பண்ணியிருக்கேன். கோர்க் குரோமி போர்ட்லேயும் சாங் உருவாக்கி அதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது அக்காயில் வந்து ட்ரம் செக்ஷனும், கோர்க் குரோமி போர்டில் வந்து எல்லா லீட் செக்ஷன்ஸும் உருவாக்கியிருக்கேன். இப்போ பரவலாக ஆர்கெஸ்ட்ரா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரோலண்டு MC50 சீக்வென்சர் தான் நிறையா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பேடுலேயும் SPD20 தான் பயன்படுத்துகிறாங்க. எவ்வளோ அட்வான்ஸ்லாம் வந்துருச்சு, இருந்தாலும் அவங்க வந்து ஏற்கனவே சீக்வென்ஸ் நிறையா பண்ணி வச்சுருக்கிறனால அதையே பயன்படுத்துகிறாங்க. MC50யில் எப்படி சீக்வென்ஸ் பண்ணுவாங்கன்னா, பேடில் இருக்கிற டோனை எடுத்து அது ட்ரிகர் பண்ணும். அதே மாதிரி MC50 சீக்வென்சரில் வந்து உள்ள சவுண்டே இருக்காது. பேடில் வந்து இருக்கிற சவுண்டை எடுத்து ட்ரிகர் பண்ணும். அதாவது சீக்வென்ஸ் பண்ணி அதை சாங்காக வெளியே இது பண்ணும். பேடில் தான் எல்லா சவுண்ட்ஸுமே ட்ரிகர் ஆகும். ஆடியோ அவுட்டு கூட பேடில் இருந்து தான் வரும். MC50 வந்து ஒரு சீக்வென்சராக செயல்படும், அவ்வளோதான். ஆனால் அக்காய் எம்பிசி லைவ் 1ல் வந்து எல்லா சாம்பிள்ஸுமே இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இதில் இருக்கிற சீக்வென்சர்லேயே ஒர்க் பண்ணலாம். கம்ப்யூட்டரில் டாவில் ஒர்க் பண்ணுற மாதிரி இதுலேயும் ஒர்க் பண்ணலாம். இதுதான் அக்காய் எம்பக் லைவ் 1 அப்படின்ற சாம்பிளர் சீக்வென்சர். சாம்பிளரில் வந்து மிடி இன்னில் கொடுத்துருக்கேன். ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, அந்த வயர் தான். அதிலிருந்து அப்படி என்னோடய கோர்க் குரோமி போர்டு இருக்குல்ல, அதுக்கு போகுது. குரோமி போர்டில் வந்து மிடி அவுட்டில் கொடுத்துருக்கேன். குரோமி போர்டு தான் மாஸ்டராக செயல்படுது, அக்காய் வந்து ஸ்லேவாக செயல்படுது. அக்காய் எம்பக் அப்படின்றது என்னோடய மெமரி கார்டு. அதில் வந்து இந்த பண்ணி வச்சுருக்கேன். XPJ ஃபைலு டம் எனிமின்னு இருக்குல்ல, அதுதான் நான் பண்ண ஃபைலு. இப்போ இந்த டம் எனிமின்ற சாங்கோட பேக்கப் ஃபைலை வந்து இது லோட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் பண்ணி வச்ச சாம்பிள்ஸ் பார்ப்போம். ஏ பேங்க்கில் இந்த பேட்ஸ்க்கு வந்து அசைன் பண்ணியிருக்கேன். இதை அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து சீக்வென்ஸ் பண்ணியிருக்கேன், பேட்டர்னாக சீக்வென்ஸ் பண்ணியிருக்கேன். அதை பார்ப்போம். இதில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீக்வென்ஸு. இப்போ சீக்வென்ஸ் மட்டும் ரன் பண்ணுறேன். இதே இது லூப் ஆகிக்கிட்டு இருக்கோம். இந்த அடுத்த லூப்பு இப்படி எத்தனை சீக்வென்ஸ் பண்ணியிருக்கேன்? ஒரு 12 சீக்வென்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த இதில் இருக்குது. கடைசி இது வந்து அன்யூஸ்டு. ஒரு 11 சீக்வென்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சாங் மோடு போவோம். இதில் வந்து நான் சாங்காக சீக்வென்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஏற்கனவே காமிச்ச சீக்வென்ஸ் மாறி மாறி வரும். எத்தனை தடவை ரன் ஆகும் அப்படிலாம் இருக்கும். இப்போ வந்து நான் அதை ரன் பண்ணி காமிக்கிறேன்.
வந்து எம்டி பார் இருக்குது, அதனால் அதுக்கு வந்து டைமிங் ஓடிட்டுருக்கு. ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் வச்சு அது ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ வரும் பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. அதுவாக பேட்டர்ன் ட்ரிகர் பண்ணிடும். அடுத்து ட்ரிக்கர் ஆக போகுது. அடுத்தது ட்ரிக்கர் ஆக போகுது. இப்படி ஒவ்வொரு இதாக ட்ரிக்கர் ஆகும். ஆஃப் பண்ணியாச்சு. அக்காய் எம்பிசி லைவ் 1ல் வந்து ட்ரம் ப்ரோக்ராமும் கோர்க் குரோமி போர்டில் இருக்கிற லீடு ப்ரோக்ராமும் மெர்ஜ் ஆகி ஒன்றா சேர்ந்து ஒரே நேரத்தில் ப்ளே ஆகும். அதை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து பிசிஜி லோட் பண்ண போகிறோம். இதுக்குன்னு நான் ஸ்பெஷலாக வந்து டிசைன் பண்ணி நானாக வடிவமைச்சிருக்கேன் என்னோடய ஓன் பிசிஜி. மீடியா மோடு போய் இந்த மேலே இருக்குது சாங் 1 அப்படின்ற பிசிஜி லோட் பண்ணுறேன். சாங் வந்து வேறு நேம் வச்சுருக்கேன், அதனால் பிசிஜி மட்டும் லோட் பண்ணுறேன். லோட் ஆயிடுச்சு. அடுத்து இந்த ஃபோல்டரில் எம்பக்கு இது அக்காய் எம்பிசின்ற ஃபோல்டரில் வந்து வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து டம் எஸ்என்ஜின்னு இருக்குது, அதை வந்து லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், லோட் ஆயிடுச்சு. இப்போ சீக்வென்சர் மோடு போகிறேன். இப்போ வந்து இதில் வந்து மிடி அவுட் மூலமாக வயர் போய் அக்காய் எம்பிசி லைவ் 1க்கு போகுது. இதில் இன்னா போகுது, இதில் அவுட்டாக இருக்குது. அதனால் இதில் இருக்கிற சாங் வந்து ரன் பண்ணும்போது அக்காய் எம்பக் லைவ் 1ல் இருக்கிற ட்ரம் செக்ஷனும் ஆன் ஆகி மெர்ஜ் ஆகி கேட்கும். இதில் வந்து டெம்போன்னு இருக்கா, அது வந்து 97.72 இருக்குது. அது வந்து ஆட்டோன்னு இருக்குது. அதை வந்து மாற்றி அமைச்சிக்கிட்டோம்னா நமக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ மேனுவலில் வச்சுக்கிட்டோம்னா, மேனுவல் ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ அதை மாற்றிக்கலாம். இப்போ இதை வந்து ரன் பண்ண போகிறேன். சீக்வென்சர் இருக்குல்ல, சீக்வென்சர்ன்ற பட்டன் இருக்கா, அதில் இருக்குது, சீக்வென்சரில் இருக்குது. அதை வந்து இப்போ ரன் பண்ண போகிறேன். இதை ஸ்டார்ட் பண்ணோடனேயே ஹோல் சீக்வென்ஸும் அப்படியே ஸ்டார்ட் ஆகிரும். இந்த குரோமி போர்டு வந்து ஒரு ட்ரிகராக வந்து அக்காய் எம்பக் லைவ் 1 வந்து ட்ரிகர் பண்ணி அதில் இருக்கிற சவுண்டையும் மெர்ஜ் ஆகி ஓட வைக்கும். இப்போ ஆன் பண்ணுவோம்.
அனைவருக்கும் நன்றி.